ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மிகுந்த அன்போடு இந்த ஆவியின் வரங்களை குறித்த இந்த வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நிச்சயமாகவே வரங்களை வாக்கு பண்ணினவர் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி அந்த ஆவியின் வரங்களை உங்களுக்கு தந்தருளுவார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் முன்மாறி பொழியப்பட்ட போது எப்படி ஆண்டவருடைய சீஷர்களை அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினாரோ அதை பார்க்கிலும் மேன்மையாக உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். ஏனென்றால் முன்மாறி மழையை பார்க்கிலும் பின்மாறி மழை மிகுந்த மகிமையுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கும். நோவாவின் நாட்களில் எப்படி வானத்தின் மதகுகளை திறந்து அந்த தண்ணீரை கொட்டோ என்று கொட்டினாரோ அதுபோல அபிஷேகத்தையும் ஆவியின் வரங்களையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஆவியின் வரங்களை பெற்று ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்றைய தினம் அந்நிய பாஷை வரங்களோடு முடிவடைந்து அடுத்த புதன்கிழமை நாம் பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களை வேகமாய் கவனித்துவிட்டு தீர்க்க தரிசன வரத்துக்குள்ளே அடுத்த புதன்கிழமைக்குள்ளே நாம் செல்லவிருக்கிறோம். ஒரு வகுப்பையாவது நீங்கள் தவறிவிடக்கூடாது. ஒருவேளை வேறு வழியில்லாமல் தவறிவிட்டீர்கள் என்றால் அதற்கான சீடியை பெற்று திரும்ப திரும்ப கேட்டு அதிலோட தேவனுடைய வார்த்தையை கிரகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த தியானத்திற்கு ஆதாரமாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே 1037வது பக்கத்தில் இருக்கிறது. தானியேல் 5:22 முதல். அவருடைய குமாரனாகிய நேபுகாத்நேச்சருடைய குமாரனாகிய பெல்சசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிமார்களும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னுமாம வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்பதும் அர்த்தமாகும். அப்பொழுது பெல்சசார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையர் இடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சசார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன்னுடைய 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இங்கே நாம் ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். அந்நிய பாஷைக்கு எழுத்து வடிவம் இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிகிறோம். அந்நிய பாஷை, பேசப்படுகிற பாஷை
என்றுதான் நாம் எல்லாரும் எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அந்நிய பாஷைக்கு எழுத்து வடிவம் உண்டு, கர்த்தர் அந்நிய பாஷையில் எழுதக்கூடியவர் என்பதை இங்கே நிரூபித்து காண்பித்தார். ஆண்டவர் முதலில் நியாய பிரமாணத்தை தம்முடைய சொந்த கைகளினாலே 2 பலகையில் எழுதி உள்ளும் புறமான விதத்தில் அதை எழுதி மோசைக்கு கொடுத்தார். அங்கேதான் ஆண்டவருடைய முதல் எழுத்தை பார்க்கிறோம். 2வது, தாவீதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் சொல்லிவிட்டு அதனுடைய மாதிரி படையை, வரைபடத்தை, ப்ளூ பிரிண்டை தம்முடைய சொந்த கரங்களாலே எழுதி தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது அதை தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்தார். 2ஆம் முறை அவர் எழுதினார். 3ஆம் முறை அவர் எப்பொழுது எழுதினார்? புதிய ஏற்பாட்டிலே ஒரு வேசியான பெண்ணை கையுமையுமாய் பிடித்த போது அவளை தப்புவிப்பதற்காக மணலிலே, புழுதியிலே எழுதினார். நாம் எப்போது ரட்சிக்கப்படுகிறோமோ நம்முடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய சொந்த கைகளினாலே அவர் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் 1 பேதுரு 1:21 கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் கொடுத்தபடியே அந்த புனித புத்தகமாக வேதத்தில் அவர்கள் எழுதினார்கள். கர்த்தரே எழுதின அவருடைய கையுறுப்பு பாபிலோன் அரண்மனையிலே சுவரிலே தோன்றி எழுதினது. அதுதான் அந்நிய பாஷையனுடைய எழுத்து வடிவம். அந்த எழுதினுடைய பின்னணி என்ன? ஆண்டவருடைய யுத்தம் அதிலே நடந்தது. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு விரோதமான யுத்தத்தை அந்நிய பாஷையின் எழுத்தின் மூலமாக ஆண்டவர் யுத்தம் செய்தார். அந்த இரவு அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடிவுண்டாயிற்று. பெல்சசார் என்ற ராஜாவின் ஆட்சிக்கு முடிவுண்டாயிற்று. அவர் எழுதினதை பாபிலோன்ல அத்தனை ராஜ்யங்களை ஜெயித்து அத்தனை மொழி பேசக்கூடிய அவ்வளவு பிரதானிகள் இருந்த போதிலும் ஒருவராயிலும் அந்த மொழி பெயர்க்கவே முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள், தரிசனங்கள் ஆண்டவருடைய மொழியாய் இருந்தது, அந்நிய பாஷையாய் இருந்தது. ஆண்டவர் எழுத்தை சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவானும் அந்நிய பாஷை பேசினதில்லை. காரணம், அந்நிய பாஷையை இயக்குகிற ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த பரிசுத்தவானுக்குள்ளும் நிரந்தரமாய் தங்கி இருக்கவில்லை. காரணம், அவர்கள் எல்லாம் மிருகங்களின், ஆடு மாடுகளின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். 6 அறிவுடைய மனிதனுடைய பாவத்தை வாயில்லாத பிராணிகள் கட்டாயப்படுத்தி அதை இழுத்து கொண்டு மனிதனை விட கீழான 5 அறிவுடைய பிராணிகள் உயிரை கொடுக்கும் என்றால் பூரணமாய் மனிதனை கழுவி சுத்திகரித்து ஆவியானவர் உள்ளே வந்து தங்கி பரலோக பாஷைகளை இயக்குவதற்கு இந்த ஆடு மாடுகள் இரத்தம் பூரணமாய் விளங்கவில்லை. ஆகவே கல்வாரி பலி வருகிற வரையிலும், இயேசு இரத்தம் சிந்துகிற வரையிலும், இயேசுடைய இரத்தம் மனுஷனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தாவியானவர் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் ஏற்படுகிற வரையிலும் ஆவியானவரால் மனுஷனுக்குள் தங்கி இருக்க முடியவில்லை. ஆகவே சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்து 50வது நாள், பெந்தைக்கோஸ்தே நாள், ஆவியானவர் வந்து தங்கி இருக்க ஆரம்பித்தார். 4000 ஆண்டுகளாக மனுஷனோடு அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று விரும்பினவர், ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனோடு உறவாடி மகிழ்ந்தது போல பரலோக பாஷையில் பேசி மகிழ வேண்டும் என்று விரும்பினவர், இயேசுவினுடைய சிலுவை பரியந்தம் அவர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆகவே நமக்குள்ளே இருந்து பாஷைகளை பேசுகிறவர் ஆவியானவர். நமக்குள்ளே இருக்கிற ஜெபத்தை பரலோகத்துக்கு தெரிவிக்கிறவர் ஆண்டவர். பரலோகத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசன வார்த்தையை நம் மூலமாய் சபைக்கு அறிவிக்கிறவர் அவர். அந்நிய பாஷைகள் பேசி
அதன் மூலமாய் அந்த பாஷைகளுக்கு அர்த்தத்தையும் வியாக்கியானத்தையும் தெரிவிக்கிறவர் ஆவியானவர். முதல் முறை சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொன்னவர் யோசேப்பு. சொப்பனம் சொல்லப்பட்ட போது அந்த சொப்பனத்தை கேட்டு அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் தானியேல் அப்படி அல்ல. தானியேல் இன்னும் விசேஷமானவர். சொப்பனம் சொல்லாமலேயே நீர் என்ன சொப்பனம் கண்டீர் அதை சொல்லுவதற்கு கிருபை உள்ளவராயிருந்தார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லவும் அவர் கிருபை உள்ளவராயிருந்தார். மாத்திரமல்ல, அந்நிய பாஷை எழுத்து அதில் எழுதப்பட்டது மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். அந்த அந்நிய பாஷை எழுத்துக்கும் கூட அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய அளவு அவர் கிருபை உள்ளவராயிருந்தார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் அன்றைக்கு பேசின மொழியினுடைய பெயர் அராமிக் என்கிற ஒரு மொழி. அவர் எபிரேய பாஷை பேசவில்லை, அவர் கிரேக்க மொழியும் பேசவில்லை, லத்தீன் மொழியும் பேசவில்லை. இயேசுநாதர் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின ஒரு கலப்பு மொழி. இன்றைக்கு அது இந்த பூமியில் இல்லை. அந்த கலப்பு மொழி அராமிக் மொழி எனப்படுவதாகும். அவர் எவ்வளோ வார்த்தைகளை அந்த அராமிக் மொழியில் பேசினாலும் சிலுவையில் யாருக்கும் புரியாதபடி அந்நிய பாஷையில் ஒரு வார்த்தை பேசினார். என்ன வார்த்தை? ஏலி ஏலி லாமா சபக்தானி. மக்களுக்கு அது புரிய வேண்டும் என்ற எண்ணம், மக்களுக்கு அது புரிய வேண்டாம். தனக்கும் தன்னுடைய தேவனுக்கும், அவர் தேவனுக்கும் தனக்கும் இடையே ஒரு ஆழமான உறவு இருந்தது. சிலுவையில் தொங்குகிற எந்த நேரம் அந்த உறவு தடைப்பட்டதோ, தடைப்பட்டு விட்டதே. மனிதனுடைய பாவங்கள் அவர் மேல் ஏறின போது உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. பிரிவினையாகிய தடை உலக பாரத்தை பாவத்தை சுமந்த போது அவர் இறங்கின போது தேவனோடு உள்ள உறவு முறிப்பட்டது. ஆகவேதான் அவர் ஏன் என்னை கைவிட்டீர், மற்றவர்கள் அதை கேட்க வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே அந்த ஒரு வார்த்தை அவர் அந்நிய பாஷையில பேசினார். மற்றவர்களெல்லாம் கேட்டவர்கள் சொன்னார்கள், ஏலி ஏலி லாமாசா, அவன் எலியாவை கூப்பிடுகிறான், எலியா இறங்கி வந்து இவனை காப்பாற்றுகிறாரா பார்ப்போம். ஒருவருக்கும் அந்த வார்த்தை விளங்கவில்லை. பிற்காலத்தில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் அதை கேட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அர்த்தமாம் என்று குறிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தானியேலை கனம் பண்ணும்படி தானியேலை தவிர வேறு யாராலும் வாசித்து புரிந்து கொள்ள முடியாத அந்த அந்நிய பாஷையை சுவரிலே எழுதினார். அந்நிய பாஷையிலே ஒரு பகுதி ஒரு யுத்த பாஷையாய் இருக்கிறது, ஒரு யுத்த பாஷையாய் இருக்கிறது. அந்நிய பாஷை எப்போதுமே ஜெப பாஷை அல்ல. சில சூனியங்களை எதிர்த்து நிற்கும்போது, சில மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்கும்போது நம்முடைய பாஷையே ஒரு யுத்த பாஷையாய் மாறிவிடுகிறது. சாத்தானை பார்த்து அந்நிய பாஷையில், உனக்கு என்ன தைரியம், நான் தேவனுடைய மனிதன், என்னோடு மோதினால் நீ நொறுங்கி போவாய், இயேசுடைய இரத்தத்தை நான் கையில் எடுக்கிறேன், அதை அக்கினியாய் உன் மேலே தெளிக்கிறேன். அந்நிய பாஷையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். அந்த உங்களுடைய பாஷை ஒரு யுத்த பாஷையாய் மாறிவிடும். யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் யுத்த பாஷைகளை உபயோகித்துத்தான் ஆக வேண்டும். உங்களை அறியாமலேயே உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் அந்த பாஷை ஒரு யுத்த பாஷை போல கடூரமாய் கொண்டு வருவார். பிசாசை எதிர்க்கும் போது ஒரு முறை ஒரு குடும்பத்தினர் செய்த சூனியத்தின் விளைவாக இந்த வீட்டுக்கு நேராக ஒரு வலு சர்ப்பம் வந்தது. இரவில் நான் படுத்திருக்கிறேன், ஒரு 12:30 மணி இருக்கும். மயிலாப்பூர் பகுதியிலிருந்து ஒரு சின்ன சூனியம் செய்கிற கோவிலிருந்து எங்களுடைய வீட்டுக்கு ஏவப்பட்டு வருகிற, பார்த்தாலும் ஒரு ஏரோ போல, ஒரு பேப்பர் ஏரோவை அப்படி அடிக்கிறது போல தான் அந்த ஒரு ஆவியை புறப்பட்டு வந்தது. எங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்த உடனே பெரிய வலு சர்ப்பமாய் மாறினது. கருப்பு கலரில் என்னுடைய கண்ணெல்லாம் தீ ஜுவாலை போல பயங்கரமான உருவத்தில் வந்தது. என்னுடைய முகத்துக்கு ஒரு அடி தூரம் அது என்னை பார்த்தபோது என்னுடைய மூளையை கலங்க செய்யக்கூடிய அளவுக்கு
அவ்வளவு கொடூரமாய், அவ்வளவு பயங்கரமாய் பார்த்தது மட்டுமல்ல, சீறினது. அடுத்த நிமிடம் எனக்குள்ளே இருந்த அந்நிய பாஷை பொங்கி வந்தது. நினைக்கிறேன் 1 கிலோமீட்டர் தூரம் கேட்டிருக்கணும். ஒரு யுத்த பாஷை, சர்ப்பத்தோடு ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடிந்தது. அந்த பாஷை வெளி வந்தது. இந்த சத்துருடைய வல்லமையை தருக்கிற உணர்ந்தேன். அந்த வந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வாளை தானே சுழற்றி கொண்டு தன்னையே சவுக்கினால் அடிக்கிறது போல அடித்து கொண்டு எந்த இடத்திலிருந்து வந்ததோ அதே இடத்திற்கு அது திரும்பி போனது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தும் அந்த யுத்த பாஷைகளை கொண்டு வருவார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி இயேசுடைய இரத்தத்தை எந்த மந்திரவாதியின் மேல நீங்கள் தெளிக்கிறீர்களோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நொறுங்கி போவான். அந்த யுத்த பாஷையில் வரும்போது உங்களை அறியாமலே நீங்கள் சொல்லுவீர்கள், மந்திரவாதியே உன் கைகளை கட்டுகிறேன், அது செயலற்று போவதாக. உன்னுடைய கால்களை கட்டுகிறேன், உனக்குள் இருக்கிற குட்டி சைத்தான்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். நீ எவ்வளவுதான் வெள்ளம் போல வந்தாலும் எனக்காக கொடியேற்றுகிறவர் ஒருவர் உண்டு. எனக்காக யெகோவா நிசியாய் நிற்கிற ஒருவர் உண்டு. அவரை ஒருவனும் ஒரு காலமும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவ பிள்ளைகள் மேல் நீ மோதுவாயானால் நீ நொறுங்கி போவாய் இயேசுவின் நாமத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் அந்நிய பாஷையில் நம்ம ஒரு யுத்த வீரனை போல எழும்பணும். ஒரு யுத்த வீரனை போல யுத்தம் செய்ய எழும்பும்படி கர்த்தர் அந்த யுத்த பாஷை அவர் தந்து கொண்டிருக்கிறார். இதே அந்நிய பாஷையில தான் தேவனோடு அன்பின் வார்த்தைகளை பேசுகிறோம், ரகசியங்களை பேசுகிறோம். ஆத்துமா நேசருடைய மார்பிலை சாய்ந்து நேசத்தின் உச்சிதங்களின் வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் அதே நாவை கொண்டு ஆண்டவர் யுத்தத்தின் வார்த்தைகளையும் துணிக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒரு செய்தியாளர் பிரசங்கம் பண்ண போனார். அவர் கொடுத்த தலைப்பு சர்வாயுத வர்க்கங்கள். எப்படி ஆயத்தம் என்கிற பாதரட்சியை தரித்திருக்கணும், எப்படி ரட்சினியம் என்ன தலை சரவை தரித்திருக்கணும், எப்படி சத்தியம் என்கிற கச்சையை தரித்திருக்கணும், எப்படி ஆவின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளணும், அதை பற்றி பேச அவர் போயிருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். வந்திருந்தவங்க வாலிபர்கள் அல்ல, யுத்த வீரர்கள் அல்ல, ரொம்ப வயசான பாட்டிமாரும் தாத்தாமாரும். சர்வாயுத வர்க்கங்களை பற்றி பேசணுன்னா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு உற்சாகமுள்ள மக்கள் மத்தியில் பேசுவேன் நினைத்து வந்தேன். என்னடா இது பாட்டிமாராக இருக்கிறாங்களே என்று அவர் நினைத்தாராம். ஆனால் அவர் முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே முன் வரிசையில் ஒரு பாட்டியம்மா, பல்லில்லாத பாட்டியம்மா, வயசான பாட்டியம்மா, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தர் இவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அந்த பாட்டியம்மாவுக்குள்ளிருந்து உள்ளான மனிதனிலிருந்து தேவ சாயலுடைய ஒரு பலத்த பராக்கிரமசாலை எழுந்து வந்தார். இவருக்கு பெரிய ஆச்சரியம். வெளித்தோற்றம் வயதானவர்கள், ஆனால் அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பலத்த பராக்கிரமசாலை தேவ சாயலோடு எழும்பி வருகிறான். அந்த அம்மா பேசாங்க பாருங்க, அந்த அந்நிய பாஷை யுத்த பாஷையாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் சத்துருவை வெட்டி தள்ளுகிற வார்த்தைகளாக இருந்தது. ஆச்சரியப்பட்டு போனார். அன்று சொன்னார், ஒரு இத்தனை வருஷம் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஜெப வீராங்கனை. இந்த சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வல்லமைகள் வரும்போதெல்லாம் இவர்கள்தான் முன்னின்று ஜெபம் பண்ணி அத்தனை வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிறவர். எந்த சாத்தானும் இந்த சபையை நெருங்காதபடி அவர்களை நான் ஒரு காவலாளியாய் வைத்திருக்கிறேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போய்விட்டது. அந்நிய பாஷையில் ஒரு பாஷை யுத்த பாஷை. பாருங்கள், ஆண்டவர் எழுதின ஒரு வார்த்தை அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கே ஒரு முடிவை உண்டு பண்ணிவிட்டது. எத்தனை யுத்தங்களை செய்து எத்தனை ராஜாக்களுக்கு விரோதமாய் படையெடுத்து நேபுசாரன் என்ற அவனுடைய தகப்பனார் அவ்வளோ பெரிய ராஜ்யங்களை சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் அந்நிய பாஷையில் எழுதின ஒரு எழுத்து அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கே ஒரு முடிவு உண்டாக்கிட்டு. பாம்பேயில் ஒரு பாஸ்டரை குறித்து கேள்விப்பட்டேன்.
சின்ன குடிசை வாழ் மக்கள். ஸ்லம்னா பயங்கரமான குடிசைனா குடிசை 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 லட்சக்கணக்கான குடிசைகள் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். குடிசை மத்தியில் குடிகாரர்கள் ஜாஸ்தி. அங்கே ஒரு சொசைட்டியில் உள்ள ஒரு மான மரியாதைலாம் கிடையாது. ஒருத்தன் பல பெஞ்சதியை வச்சுருப்பான், பல பெஞ்சதிகள் பல புருஷனை வச்சுருப்பாங்க. ஒரு புருஷனோட 6 மாதம் வாழ்வா, அடுத்த புருஷனை அப்படியே ஒரு ஒழுங்கில்லாத, ஒரு கற்பில்லாத விபச்சார ஆவிகள் நிறைந்த இடம். அந்த இடத்துல ஆரம்பித்து போது அவர் கேட்டார், என்ன ஆண்டவரே இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து வைத்தீரே? ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வாயில் நான் யுத்த பாஷையை வைப்பேன். உன்னுடைய வாயில் நான் யுத்த பாஷையை வைப்பேன். நீ அந்த யுத்த பாஷையை உன்னோடு கூட சேர்ந்த சகோதர சகோதரிகள் இரவு நேரத்தில் அமைதியாக நடக்கும்போது இந்த தெருவில் உள்ள விபச்சார ஆவிகளை கடிந்து கொண்டு கட்டி கொண்டே நடக்கணும். இந்த இடத்துல உள்ள இரத்தம் சிந்துகிற கொலைவெறி ஆவிகளை நீ கட்டணும். குடிகார ஆவிகளை கட்டணும். இரவு 10லிருந்து 11 மணி வரை வெறும் அந்நிய பாஷை, கடிந்து கொள்ளுகிற அந்நிய பாஷை, பிசாசை கடிந்து கொள்ளுகிற, விக்கிரகாராதனையை கடிந்து கொள்ளுகிற அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே நடக்கணும். நடந்தால் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். பிறகு சைக்கிளில் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் அந்த பல ஆவிகளை கட்டிக்கொண்டே போவார். சிங்கத்தின் வாயை கட்டுவது போல அவர்கள் கட்டிக்கொண்டு அந்நிய பாஷையில் போராடி போராடி யுத்த பாஷையாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவரை சுற்றி உள்ள தெருக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார். இயேசுவண்டை வர ஆரம்பித்தார். இன்றைக்கு பாம்பேயில் ஒரு பெரிய சபையாக அந்த சபை விளங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. சூனியம் வரும்போது, செய்வினை வரும்போது நாய் வந்து வாலை சுருட்டி வச்சுட்டு ஓடுற மாதிரி தேவ பிள்ளைகள் பயந்து ஓடவே கூடாது. கர்த்தர் நம்முடைய வாயில ஆவியின் பட்டயத்தை வைத்திருக்கிறார். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் எபேசியர் 6:17 என் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எப்போதும் மற்றவங்க தாக்கும்போது உங்களை பாதுகாக்கிற கேடகத்தையே பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. உங்களை தற்பாதுகாப்பு ஆயுதங்களும் உண்டு. நீங்கள் எதிர்த்து நின்று சத்ருவை வெட்டக்கூடிய ஆயுதங்களும் உண்டு. தலை சிறவை கொடுக்கிறார், தற்பாதுகாப்பு ஆயுதம். கேடகத்தை கொடுக்கிறார், தற்பாதுகாப்பு ஆயுதம். ஆனால் ஈட்டி, ஆனால் பட்டயம், வில், அம்பு இதெல்லாம் எதிராளியை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு சத்ரு இருக்கிற இடத்துக்கு போகிறாயா, அந்தகார வல்லமைகள் இருக்கிற இடத்துக்கு போகிறாயா, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள். அந்நிய பாஷையில சாத்தானை கடிந்து கொண்டு பேசிக்கொண்டே நீ சொல். பேசுகிறவர் நீங்கள் அல்ல. மத்தேயு 10:20 சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நீங்கள் பேச 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 எல்லா அந்தகார சக்திகளும் நொறுங்கி விழுகிறது. பத்மு தீவிலே இயேசுவை யோவான் பார்த்தபோது வெளிப்படுத்தல் 1:16 சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்தல் 2:16 வசனத்தை வாசிக்கும் போது அவர் தமது வாயின் பட்டயத்தினாலே அவர்களோடு யுத்தம் செய்கிறார். அந்த வாயின் பட்டயம்தான் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்நிய பாஷை. ஜெபத்தில் ஒரு பாஷை, யுத்தம் செய்கிற பாஷை. ஜெபம் என்பது சாதாரணமானதல்ல. யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாராவது வாசிங்க பார்க்கணும். யூதா நிருபம். இந்த அந்நிய பாஷையை பேசும் முன்னால உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, என்ன விசுவாசம்? யாத்திராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ என்னுடையது. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அதுதான் அந்த அந்த விசுவாசம். செல்லுகிற இடங்களில் எல்லாமே என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒருவர் உண்டு, அந்த பெரிய விசுவாசம். ஆகவே அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதி செய்து கொண்டு அந்நிய பாஷை பேச பேச தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வருகிறது, தேவ சமூகம் அங்கே இறங்கி வருகிறது, தேவ தூதர்கள் அங்கே இறங்கி வருகிறார்கள். மட்டுமல்ல, அந்நிய பாஷை பேச பேச உங்களுடைய விசுவாசம் பெருகுகிறது. கர்த்தர் எனக்காக செய்வார், நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுவேன். தாவீது கோலியாத்தை முறியடித்தது போல அதே ஆண்டவர் எனக்கு இந்த சத்துருக்களை ஜெயிக்கும்படி எனக்கு கிருபை செய்வார். அந்நிய பாஷை பேச 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 விசுவாசம் பெருகுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். உங்களை விசுவாசத்துக்குள்ளே உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொண்டு வரட்டும். மாம்சத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறதல்ல, ஆவியானவரே என் நாவை விட்டு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள், பரிசுத்த ஆவிக்குள்ளே மூழ்கி ஜெபம் பண்ணு. ஆவிக்குள்ளே மூழ்கி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. எபேசியர் 6:18 வாசித்தால் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. இந்த யூதா 1:20 பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறது ஒரு வகை, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறது இன்னொரு வகை. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஆறு வருகிறது, கணுக்கால் அளவு, இன்னும் 1000 முழம் கண்ண பிறகு இந்த தண்ணீரின் அளவு முழங்கால் அளவு, பிறகு இடுப்பு அளவு, அதுக்கு பிறகு நீச்சலாள் அளவு. நீச்சல் ஆழம்னா அந்த தண்ணீர் மனுஷனுடைய கால்களை நிற்க முடியாது, முட்டளவு நிற்கும். அதுக்கு மேலே முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற ஒரு அனுபவம், நம்மை முழுவதுமாய் மூடிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நம்ம ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என் மூளை அறிவினால் அந்நிய பாஷை பேச நிறுத்துகிறேன், நான் தமிழில் பேசினதை ஆவியில் கொண்டு வந்ததை நான் நிறுத்துகிறேன், இப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறேன். நேர் ஜெபம் பண்ணுவீராக, நேர் பேசுவீராக. அந்த ஆழத்துக்குள் போவது தான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவம் எவ்வளோ பாக்கியமான ஒரு அனுபவம். அது ஒரு யுத்த பாஷையாய் கடந்து வருகிறது. ஒரு முறை நான் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நல்ல டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் சொன்னார், எங்கள் காஞ்சிபுரம் பகுதியில் குரங்கு நிறைய உண்டு. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்கெல்லாம் குரங்கு கடிப்பட்டவங்க. அந்த விஷம் வந்துடாதபடி தடுப்பூசி போடுவேன். தினமும் சிலர் வருவாங்க, குரங்கெல்லாம் அதில் கடிப்பட்டுட்டு திடீர்னு கூட்டமாக வரும், பாஞ்சு கடிச்சிடும். அவர் சொன்னார், நான் காலையில் நான் அறியாமல் மொட்டை மாடிக்கு போனேன். நான் போன உடனே மொட்டை மாடிக்கு போகிற அந்த 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 படிக்கட்டிலேருந்து வர்ற அந்த மூடை அப்படியே மூடிட்டுது. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு 20-25 குரங்கு மொட்டை மாடியில் ரெடியாக ஒரு மேலே பாயிறதுக்கு ரெடியாக இருந்தது. என்ன செய்கிறேன்னு தெரில. சொன்னார், ஆவியானவர் தனக்குள்ளிருந்து பொங்கி 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 வந்தாராம். ஒரு யுத்த பாஷை அவருக்கு விரோதமாய், அவருக்கு நேராய் பொங்கி 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 வந்தது. அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண கண்ணை திறக்கிறக்கு அவர் பயம். ஏன்னா கண்ணை திறந்தா என்ன நடக்குமோ தெரியாது. அந்நிய பாஷையில் பேசும்போது இந்த குரங்கெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா விலகி ஓடுனதை கண்டாராம். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பார்க்கும்போது இவர் மேலே பாயிறதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தது. ஆனால் அந்நிய பாஷையில் பேசும்போது தேவ தூதர்கள் அங்கே இறங்கி வந்தார்கள். தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. எவ்வளோ பெரிய அனுமார் ஆவியாக இருந்தாலோ அதை முறியடிக்கிற வல்லமையை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது ஒரு யுத்த பாஷை. போராயுதங்கள் செய்யாதத, பட்டயங்களும் ஈட்டிகளும் உலக பிரகாரமான ரதங்களும் குதிரைகளும் செய்யாத பாபிலோன் ராஜ்யத்தையே முறியடித்தது மேனே மேனே தெக்கேல் உபார்ஸ். அந்த அந்நிய பாஷை எழுத்து உண்டானதோ அன்றைக்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடிவு உண்டானது. எந்த பெல்ஷார் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய தகப்பனார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த ஆலயத்தின் பாத்திரங்களில் அவரும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்து அந்த தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்களோ, தேவனுடைய பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினார்களோ, அன்றைக்கே அவனுக்கும் ஒரு முடிவு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்யுங்க. சில வியாதிக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் செய்யணும். சில சத்துருடைய போராட்டத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யணும். சில செய்வினைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்யணும். பயப்படாதுங்க. கர்த்தர் அந்த பரலோக பாஷையை தந்திருக்கிறார். நீங்கள் பேசும்போது உங்களுடைய நாவிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அந்த பட்டயம் வெறுமையை திரும்புவதில்லை. சத்துருவை சங்காரமாக்கி விட்டுட்டான், ஜெயத்தோடு தான் அது திரும்பும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அடுத்ததாக இந்த அந்நிய பாஷை என்ன செய்கிறது? ஜனத்தை ஜனத்தோடு இணைக்கிறது, பாஷைக்காரர்களை பாஷைக்காரர்களோடு இணைக்கிறது, பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிறது, இஸ்ரவேலரோடு பிரஜாதிகளை இணைக்கிறது, பூமியில் உள்ளவைகளை பரலோகத்தோடும் தேவதூதர்களோடும் தேவனோடு இணைக்கிறது. அந்நிய பாஷையிலே ஒரு இணைப்பு உண்டாகிறது. பாபிலோனிலே பாஷைகள் தாறுமாறானது, பாஷைகள் பிரிந்தது, பாஷைகளின் மேலமாய் பெரிய போராட்டமே வந்தது. ஆனால் எருசலேமிலே பாஷைகள் இணைக்கப்பட்டன. அன்றைக்கு சிஷ்யர்கள் பேசும்போது ஏறக்குறைய 18 மொழி பேசுகிற பல ஊரிலிருந்து வந்த ஜனங்கள் அங்கே இருந்தார். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் ஏதோ பாஷையில பேசுகிறார்கள், ஆனால் அது எங்களுடைய ஜென்ம பாஷையில பேசுகிறதா இருக்கிறதே. பாபேலே பிரிக்கப்பட்டது, எருசலேமிலே சமாதான பிரபு பல மொழிகளை அந்நிய பாஷையின் மூலமாக, மனுஷர் பாஷை பேசுகிற பாஷையின் மூலமாக, தேவதூதர்கள் பேசுகிற பாஷையின் மூலமாக, பரிசுத்தாவியானவர் பேசுகிற பாஷையின் மூலமாக, பரதீசின் பாஷைகள் மூலமாக, யெகோவா தேவனுடைய பாஷையின் மூலமாக ஆண்டவர் இணைக்க சுத்தமானார். சமாதானக்காரனர் சமாதானத்தை உண்டு பண்ண காரணமானார். இன்றைக்கு மொழியினாலே இவ்வளோ ஜனங்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், விரோதிகளாயிருக்கிறார்கள். பாருங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு கன்னட மொழிக்காரர்கள் அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த ஹிந்தி இங்கே பூத்தப்படக்கூடாது, இந்திய எதிர்ப்பு போராட்டம். எத்தனையோ மாணவர்கள் உயிரிழந்தார். சின்ன இலங்கை சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே 25 வருஷ போராட்டம். 3 லட்சத்துக்கு மேலான மக்கள் அதில் மரித்தார்கள். இரத்தம் ஆறாய் ஓடினது. காரணம் என்ன? மொழி என்கிற வைராக்கியத்தை சாத்தான் உபயோகித்தான். மொழிக்காக ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் பல தேசங்களில் மொழிக்காக மரிக்கிறவர்கள், மொழிக்காக ஒரு பக்தி வைராக்கியம் மாளுகிறவர்கள் அநேகம் பேர். ஆனால் ஆண்டவர் அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தையின் மூலமாய் உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் இணைத்தார். நமக்கு ரஷ்யா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரஷ்யாவிலையும் அல்லேலூயா அல்லேலூயா தான். அது எந்த தேசத்துக்கு போனாலும், ஜப்பானுக்கு போனாலும் அல்லேலூயா அல்லேலூயா தான். உலகத்தில் எத்தனை தேசங்கள் உண்டோ, எத்தனை மொழி உண்டோ, அங்கே அல்லேலூயானா அல்லேலூயா தான். ஆகவே நீங்கள் ஒரு 250 மொழி தாராளமாக பேசலாம். 5000 மொழி பேசணுமா? தாராளமாக பேசலாம். அது எப்படிங்க? அல்லேலூயா சொல்லுங்க போதும். அந்த வார்த்தை உலகம் முழுவதும் இணைத்து விடுகிறது. அதுபோல தான் அந்நிய பாஷை எல்லா மொழியினரை இணைக்கிறது, பரலோகத்தோடு இணைக்கிறது. மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசுகிறதுனால தூதர்களோடு நம்ம ஒன்றாய் இணைத்து விடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, 1000 வருஷ அரசாட்சியில்
நம்ம என்ன மொழியை பேசுவோம் என்று. டிபிஎம்மில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார், நம்ம எபிரேய மொழியில் பேசுவோம் என்று. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் நினைக்கிறேன் பரலோக பாஷையான அந்நிய பாஷை எல்லாருக்கும் புரியும்படி ஆண்டவர் தாமே நமக்கு அந்த மொழியை பேசி சொல்லி கொடுப்பார். எல்லாரும் 1000 வருஷ அரசாட்சியில் அந்த பரலோக மொழியாகிய அந்நிய பாஷையை தான் நாம் பேசுவோம் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். பரலோகத்துக்கு போகும்போது என்ன மொழியில் பேசுவோம்? தேவனாகிய கர்த்தருடைய மொழியில் தான் பேசுவோம். பூமிக்குரிய மொழிகளெல்லாம் மறந்து போய்விடும். போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், கொச்சினில் சில யூதர்கள் இருந்தார்கள். சாலமோன் காலத்தில் ட்ரேட் பண்ணுவதற்காக கப்பல் மூலமாக சாலமோன் நிறைய யூதர்களை கொச்சினில் கொண்டு வந்து வைத்திருந்தார். சாலமோன் அங்கே இருந்து நைஸான துணிமணிகள், விலையுயர்ந்த துணிமணிகளை அவன் கொண்டு வருவான். இங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க? மயில் தோகைகளெல்லாம் சேகரித்து ஏலக்காய், கிராம்பு இதையெல்லாம் சாலமோன் அரண்மனைக்கு அனுப்புவாங்க. ஒரு நாள் சாலமோன் மரித்த பிறகு அந்த கப்பல் வருவது நின்று விட்டது. இங்கே உள்ளவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அதை மொழியை தான் பேசணும், எபிரேய மொழி தான் பேசணும். அங்கே ஒரு யெகோவா தேவனை தான் வழிபடணும், ஒரு கட்டுப்பாடு. அவர்கள் 48ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் சுதந்திரம் அடைந்த போது பல விமானங்கள் மூலமாக இஸ்ரவேல் அரசாங்கம் அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய்விட்டது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அந்த தேசத்துக்கு போன பிறகு எங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு, எல்லாரும் எபிரேய மொழி தான் பேசும். அவங்களுக்கு நல்லா மலையாளம் தெரியும், எங்கள் கூட மலையாளம் பேசினாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த தேசத்தில் கால் வைத்த பிறகு எபிரேய மொழி தான் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பேசின அந்த எபிரேய மொழி தான் நம்ம பேசணும். அதுபோல் 1000 வருஷ அரசாட்சியில் நம்முடைய ஆண்டவர் ஆதாம் ஏவோளோடு இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்து எவ்வளோ சந்தோஷமாய் மனுமக்களோடு உலாவும்போது பேசின அதே பரலோக மொழியை தான் நம்ம பரலோகத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம பேசுவோம். அப்போதான் ஒரு பூரண சமாதானம் உலகமெங்கும் இருக்கும். ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாகும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை மட்டுமல்ல, ஒரே மொழியும், அந்த பரலோக மொழியை நாம் பேசி மகிழ்வோம். எத்தனை பாக்கியமான ஒரு காரம்! ஆண்டவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கி பல மொழி பேசினாலும் கூட அந்த சமாதான பிரபு அந்த அந்நிய பாஷையை கொண்டு வந்து சமாதான காரணரானார். பாருங்க, நம்ம எங்கோ பிறந்திருக்கலாம், எங்கோ வளர்ந்திருக்கலாம், பல்வேறு பெற்ற சூழ்நிலையில் நம்ம வளர்ந்திருக்கலாம், இந்த ஜாதி அந்த ஜாதின்னு உலகம் சொல்லலாம். ஆனால் சிலுவை அண்டை வந்து நிற்கும்போது ஒரே தேவன் நமக்கு உண்டு, ஒரே ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது, ஒரே ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். நம்முடைய நாவில அந்த ஒரே பரலோக மொழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது எத்தனை பெரிய பாக்கியம்! எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்தார். இந்த அந்நிய பாஷையை பேச பேச நமக்குள்ளே ஆவியில ஒரு பெரிய இணைப்பு உண்டாகிறது. அந்நிய பாஷையில் பேசும்போது பரலோகம் பார்க்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம்! சகோதரர்கள் எல்லாம் ஆவியில நிரம்பி பேசும்போது, கர்த்தரை ஆடி பாடி துதித்து மகிழும்போது, அந்த பரலோக பாஷையில பேசி அந்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை ஒன்றாய் அன்பு என்னும் கயிறினால இணைத்து விடும்போது பரலோகம் பார்த்து மகிழ்ந்து, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133 1 முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். 2 பேர் 3 பேர் நம்ம கூடி அந்நிய பாஷை பேசினாலும் போதும். அந்நிய பாஷையில் பேசும்போது பரலோகம் அங்கே இறங்கி வருகிறது. மத்தேயு 18:20 சொல்லுகிறது, என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி வந்தாலும் அவர்கள் மத்தியில் நான் வருவேன். அரட்டை அடிக்கிற கூடி வரும்போது அல்ல, ஊர்க்கதை வெட்டி கதை பேசும்போது அவர் இறங்கி வருகிறவர் அல்ல. தேவ பிள்ளைகள் ஒன்று போல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வருகிறது.
தேவ சமூகம், தேவ வல்லமை, தேவ கிருபை இறங்கி வருகிறது. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறார். அந்நிய பாஷை பேச பல தேசங்களுக்கு போகும்போது அந்நிய பாஷை ஒரு இணைப்பை உண்டாக்குகிறது. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று இயேசு மத்தேயு 28:18 அவர் சொன்னார். 20ஆம் வசனம் வரையிலும் உலகமெங்கும் போங்கள். எப்படி போக முடியும்? நம்முடைய மொழியை வைத்து எப்படி போக முடியும்? ஒரு தேவனுடைய மனிதன் ஜப்பானுக்கு போனார். அவருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும், ஜப்பான் மொழி தெரியாது. அவர் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் தான் தெரிந்தது அவருக்கு ஜப்பானில் மொழிபெயர்க்கக்கூடிய வைத்திருந்தவர் வரல. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த சின்ன பட்டணத்தில் இங்கிலீஷ் தெரியும். அவர் ஒருத்தர் தான் இங்கிலீஷ்லேருந்து ஜப்பானில் மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்ப்பாளர் இல்லை. ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, வாயு வெறிவாய் தர, ஜப்பான் மொழினால் நான் உன்னை நிரப்புவேன். மேடைக்கு ஏறினார், ஸ்தோத்திரம் பிரைசலாட் என்று சொன்னார். ஜப்பானிய மொழி மடைதரம் திறந்த வெள்ளம் போல வர ஆரம்பித்தது. பிரசங்கம் பண்ணினார் ஜப்பான் மொழியில். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்போ ஜப்பானில் இருந்து எப்போ ஜப்பான் மொழியை கற்றுக்கிட்டாரு? எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. டிரான்ஸ்லேட்டர் வரலன்னு எல்லாம் நடுங்கிட்டு இருந்தாங்களே. அந்த ஜப்பானில் 21 நாள் அவர் ஊழியம் செய்ய வேண்டி இருந்தது. 21 நாளும் ஜப்பான் மொழியை அழகாய் பேசினார். கடைசியில் முடியும் போது அவர் கப்பலில் ஏறணும். கப்பலில் ஏறி இருக்கிறார். எல்லாம் ஜப்பான் மொழியில் அவங்களோட பேசிக்கொண்டே இருந்தார். கப்பலை கரையிலேருந்து எடுத்ததான் தாமதம். அதுக்கு பிறகு அவருக்கு ஜப்பான் வரல. கரையில் உள்ளவங்க என்னென்னலாமா பேசுகிறாங்க. அங்கேருந்து அந்த கப்பல் புறப்படுகிற வரையிலும் கர்த்தர் அவருடைய நாவை தொட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் எளிதாய் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் மட்டுமல்ல, அந்த மொழியை பேசும்படி ஆண்டவர் கிருபையும் செய்வார். மொழியை வந்து இணைக்கிறது. அந்நிய பாஷை பேச பேச முதல்ல அது ஒரு ஆரம்ப அடையாளமாகவே அந்நிய பாஷையை பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கிட்டார். அதை அறியும்படியாக இந்த அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அங்கெங்கெல்லாம் அந்நிய பாஷையில பேசினார். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்களாவன மத்தேயு 16:17 எழுதிட்டு முதல் காரியம் சொல்லுகிறார், நவமான பாஷைகளை பேசுவார். அதுக்கு பிறகு அதை ஒரு ஊழியமாக ஆண்டவர் தருகிறார், ஊழியமாக தருகிறார். 1 கொரிந்தியர் 12:28 சொல்லும்போது சபையிலே ஆண்டவர் முதலாவது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், 4வது குணமளிக்கிற வரங்களையும், 5வது குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், 8வது சொல்லுகிறார் பற்பல பாஷைகளை பேசுகிற ஊழியத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு ஊழியமாகவே, ஆரம்ப அடையாளமாக அல்ல, ஒரு ஊழியமாகவே அதை செய்கிறார். ஆகவே ஊழியங்களில் ஒரு ஊழியம் அந்நிய பாஷை ஊழியம். அதுபோல வரங்களில் ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12:8 வாசிக்கும் போது அந்நிய பாஷை வரங்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வரங்களை ஆண்டவர் தருகிறார். ஆகவே இதை வரமாய் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் அந்நிய பாஷையை கர்த்தருடைய ஆவியானவர்களை சார்ந்து கொள்ளும் போது மொழி தெரியாத இடங்களில் கூட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கொர்நேலியு வீட்டுக்கு ஒருக்கா பேதுரு போனார். கொர்நேலியு ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு யூதன் அல்ல, ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அவன் ரோம பட்டாணத்தில் இத்தாலியை சேர்ந்தவன், ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பக்தி இருந்தது. ஆண்டவருக்காக தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தான். ஆகவே பேதுருவை ஆள் அனுப்பி கூட்டிக் கொண்டு வந்தார். பேதுரு அங்கே பிரசங்கித்து கொண்டிருந்தார். அதுவரையிலும் இஸ்ரவேலர் மட்டும்தான் அந்த அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தார்கள். மேல் வீட்டு அறையில் 120 பேரும் யூதர்கள் தான். 120 பேர்களும் இயேசுவை பின்பற்றினவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள். அவ்வளவு காலம்
யூதர் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முதல் முறை புறஜாதியான் ஒரு ரோமன் நூற்றுக்கு அதிபதி, இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்தவன், அங்கே பேதுரு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். யார் மேலும் தலையிலும் கை வைக்கவில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் ஜெபம் பண்ணவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போதே கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும், அது சிறியவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஒருவேளை நம்ம காலத்தில் இருந்தால் அந்த டினாமினேஷன், இந்த டினாமினேஷன், சிஎஸ்ஐ, லூத்தரன், ஆங்கிலிக்கன், பெந்தைக்கோஸ்தே, அதி பெந்தைக்கோஸ்தே, சியோன் பெந்தைக்கோஸ்தே, தீவிர பெந்தைக்கோஸ்தே, எந்த சர்ச்சா இருந்தாலும் ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன வயது வரம்பு, சின்ன பிள்ளைகளா பெரிய பிள்ளைகளா, ஆண்டவர் அதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 10:44-45 வாசிக்கிறோம். அவங்க என்ன அந்நிய பாஷையை பேசினார்களாம், அந்த பாஷையினுடைய அர்த்தம் என்னவாம், அவர்கள் அந்நிய பாஷையில தேவனை புகழ்ந்தார்கள், பரலோக தேவனை புகழ்ந்தார்கள். புறஜாதி மக்கள் அதுவரை விக்கிரங்களை புகழ்ந்தவர்கள். ஆனால் அந்த கொர்நேலி வீட்டில் ராஜாதி ராஜாவை புகழ்ந்தார்கள், வானத்தையும் பூமியும் படைத்தவர்களை புகழ்ந்தார்கள். ஆண்டவர் நமக்கு அந்நிய பாஷை கொடுப்பதனுடைய முக்கிய ஒரு நோக்கம் தேவனுடைய மகிமையை பேசும், தேவனுடைய மகத்துவத்தை பேசும். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இடைவிடாமல் தேவதூதர்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறது போல இந்த பூமியிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரணும். பரலோகத்தில் எப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்க? வெளிப்படுத்தல் 4:8 சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். பரலோகம் முழுவதும் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரம்பி இருக்கிறது. பூமியில் உள்ள மனிதரை துதிக்கும்படி அந்த பரலோக பாஷைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்ம இனி போய் சென்று சேர வேண்டிய ஒரு தேசம் பரலோக தேசம், ஒளிமயமான தேசம், தேவதூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள் துதிக்கிற ஒரு தேசம். அந்த துதியையே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆடையாய் தருகிறார். துதியின் உடையை கொடுக்க ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா 61:3 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற ஒரு கல்யாண வஸ்திரம் தான் பரலோகத்துக்கு சென்று ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை காண நமக்கு உதவி செய்கிறது. துதிக்க முடியாதவர்களையும் துதிக்க வைக்கிறது இந்த அந்நிய பாஷை. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. பூமியிலேயே அந்நிய பாஷையை பேசி நாம் பழகிக்கொள்ளும் போது பரலோக ராஜ்யத்தில் சென்று துதிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வருகையை நெருங்க 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 ஒரு துதியின் அபிஷேகம் சபைகளில் ஊற்றப்படுகிறது. முன்னாலெல்லாம் அந்த துதிக்கிற துதி ஃப்ரீயாக ஆண்டவரை ஆராதிப்பது நிறைய சபைகளில் இல்லை. அவங்களெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே 4 தடவை எழும்பணும், 4 தடவை உட்காரணும், எழுந்து நின்று பாட்டு பாடும், பிற உட்கார்ந்து பாட்டு பாடுவோம். அப்படியே ஆராதனைனாலே 10 தடவை எழுந்து எழுந்து உட்கார்றதான் ஆராதனையாக இருக்குது. கிளிப்பிள்ள மாதிரி விசுவாச பிரமாணம், கிளிப்பிள்ள மாதிரி செய்ய தகுந்த வேலை செய்யாமல் செய்ய தகாத வேலையே செய்து வந்தோம். ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை. இதே தான் நம்ம பல்லவி தலைமுறையாக பாடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் ஆராதனைலாம் மாறியாச்சு. சிஎஸ்ஐயில் கூட ஜெப புஸ்தகத்தை அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. மாதத்தில் ஒரு நாள் ஃப்ரீ சர்வீஸ், ஆண்டவரை ஆராதிக்கலாம். பெரிய கஷ்டம், பெரிய மறுமலர்ச்சி நம்ம தேசத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. என்ன எதிர்பார்ப்பு உண்டு? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், அவருடைய என் துதியை சொல்லி வருவார். கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏசாயா 35:10 சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார். பரலோகத்துக்கு போகும்போது எப்படி போவோமா? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு போவோம். நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்கும். எத்தனை பாக்கியம்! கர்த்தரை துதித்து மகிழ்வதற்கு இந்த அருமையான பாஷை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி. ஆகவே ஒரு பெரிய பாக்கியமான ஒரு பாஷை. ஆகவே அந்நிய பாஷையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசும். ஆவியானவர்கிட்ட சொல்லிருங்க, 15 நிமிஷத்துக்கு ஒருக்காவது எனக்குள்ளேருந்து அந்த பாஷை பொங்கி வரட்டும்.
என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் எப்போதும் பரலோகத்தோடு நான் ஒரு இடைவிடாத ஒரு ஐக்கியம் வைத்து கொள்ளட்டும். தேவதூதர்களோடு, தேவாதி தேவனோடு ஏதேன் தோட்டத்தில் நீ பேசி மகிழ்ந்தது போல என்னோடு நீர் பேசி மகளும். உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லிடுங்க, என் ஆத்மாவே எப்போதும் அந்நிய பாஷையில் ஜோமன், அந்நிய பாஷையில் ஜோமன். தாவீது என்ன செய்தாராம்? 39ஆம் சங்கீதம் சொல்லும்போது, அது அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு முன்னால் நலமானதையும் பேசாமல் என்னுடைய வாயை அடக்கி வைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவரை நான் தியானிக்கும் போது, ஆண்டவரை தியானிக்கும் போது எனக்குள்ளே ஒரு அக்கினி உண்டு. இந்த கல்வாரி அன்பை தியானிக்கும் போது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க நமக்குள்ள அக்கினி மூழ்கிறது. 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது, அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்ப 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 நமக்குள்ளே அந்நிய பாஷை வருகிறது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்குள்ள இருந்து பொங்கி வருகிறது. அந்நிய பாஷையில பேசி மகிழும்போது மகான்புள்ள தகப்பனோடு ஒரு பிள்ளை சந்தோஷமாய் சம்பாஷிக்கிறது போல பரலோக ராஜாவோடு சம்பாஷிக்க நமக்காக பூமியில் வந்து இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை ஏற்படுத்தின அருமை இயேசு கிறிஸ்துவோடு மிக மகிழ்ச்சியாய் பேசுவதற்கு இந்த அந்நிய பாஷை மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அந்நிய பாஷை பேச பேச உள்ளான மனுஷனிலே ஒரு பலன், உள்ளான மனுஷனிலே ஒரு வல்லமை, அந்நிய பாஷையில் பேச பேச நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி, அந்நிய பாஷை பேச பேச அது இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற ஒரு பெரிய இளைப்பார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரவென்றாலும் பகல் என்றாலும் உங்களுடைய உள்ளத்தில் எப்போ கலக்கம் ஏற்பட்டாலும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒன்றும் பேச உங்களுக்கு ஓடலைன்னாலும் ஜீசஸ் ஐ லவ் யூ, உண்மை நேசிக்கிற ஆண்டவரை சிரித்த முகத்தோடு அந்நிய பாஷையில் அதை அவருக்கு சொல்லுங்க. அது அவரை சந்தோஷப்படுத்துகிறது போல வேறு ஒன்றிலும் அவ்விதமாய் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் யெகோவா பாஷைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் எழுந்து நிற்போம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பழகுங்க. தமிழில் ஜெபம் பண்ணுங்கள். தமிழில் நினைக்கிறதை அந்நிய பாஷையில கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கள். பிறகு ஆவியானவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து அந்த நீச்சல் ஆழத்துக்குள் சென்று விடுங்க. ஆவியானவரே, என் வாயை கொண்டு என்ன பாஷைகளை பேசுகிறீர்கள்? ஒருவேளை நான் அறியாதவர்களுக்காக கூட ஜெபம் பண்ண நீர் விரும்பினார். அந்த அந்நிய பாஷையை நாவிலிருந்து பேசுவதற்கு உமக்கு முழு உரிமை. என்னுடைய நாவை உமக்கு விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த அந்நிய பாஷை வரத்தை எனக்கு தாரும். இப்போது ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியின் வரத்தின்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேச போகிறோம். ஜீசஸ்ன்னு சொல்லி அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. ஆவினாலே ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையினாலே ஜெபம் பண்ணுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ண ஜெப ஆவியை கர்த்தர் உங்களிலே ஊற்றி அருளுவா. ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்களிலே ஊற்றி அருளுவா. நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே உள்ள உள்ளான மனுஷன் பலம் கொண்டு திடமனதாய் இருப்பா. நீங்கள் அசைக்கப்பட முடியாத தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாய் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பராலரா பாதரா ரபா ரபா கரா தேரி பிதுராங்கலா ரமாதரா ஏரி கஹோரா ஹோரமா கரா தரா கரகலா பாதரா. எல்லா தடைகளும் உடைவதாக. ஜெபிக்க முடியாத எல்லா இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கி வருவதாக. தேவ மகிமை ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு வீட்டையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. தீர்க்கதரிசன வரத்தை கொடுப்பீராக. தீர்க்கதரிசன அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கி வருவாராக.
எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆவியானவர். எல்லா சத்துருடைய வல்லமைகளும் நொறுக்கப்பட்டு போவதாக, எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளும் நொறுக்கப்பட்டு போவதாக, எல்லா விக்கிரக ஆவிகளும் எல்லா சூனியத்தின் வல்லமைகளும் நொறுங்கி விழுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆவியில ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. ஒரு வழியாய் வந்த சத்துருக்கள் 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவார்களாக. எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளும் நொறுங்கி விழுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா அந்தகார வல்லமைகளும் எல்லா சூனிய கட்டுகளும் இப்பொழுது 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 அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாவாய் போவதாக. பலத்த பராக்கிரமசாலியாக என் ஆண்டவர் எழுந்தருளுவீராக. எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே.